எப்படி இருக்கு? ஜெடி. கதிர் நடிச்சு ரிலீஸ் ஆகிக்கிற வெப் சீரிஸ் லிங்கம். இந்த படத்துடைய வந்து ஷார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவரு வந்து கபடி பிளேயர். கபடி பிளேயரா இருந்து அவர் வந்து போலீஸ் ஆகணுன்ற ஒரு ஆசை. அதுல வந்து திடீர்னு பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து கொலை பண்றாங்க. அத காப்பாத்த போய், அதுல வந்து இவர் மேல செய்யாத ஒரு தப்ப வந்து இவர் மேல வந்து ஒரு கேஸ் வருது. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலிருந்து வெளிய வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் நடக்கிற கதை, அவருடைய வாழ்க்கை எப்படிலாம் மாறுது, என்னென்ன பிரச்சனைலாம் அவர் சந்திக்கிறாரு, எப்படி அவர் ரவுடி ஆகுறாரு, அதாவது ஒரு கத்தி எடுத்தா கத்தியால சாவன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு கான்செப்ட்ல இவருடைய வாழ்க்கை எப்படிலாம் மாறுச்சுன்றது தான் இந்த கதையே. ஸோ ஃபுல்லான ஒரு ராவான படம். ஒரு படம் அதாவது நார்மலா பார்க்குற ஒரு கதை தான். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஆனா இதில கொண்டு போன ஸ்க்ரீன் பிளே சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு மொத்தம் 8 எபிசோடு இருக்கு. இந்த 8 எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு ஆவரேஜ் ஒரு 1/2 அன் ஹவர் தான் இருக்கும். ஆனா எல்லாமே சூப்பரா இருந்தது. கடைசியா பார்த்தீங்கன்னா, கோர்ட் சீன்ல ஒரு ஃபைட் ஒண்ணு வரும். சூப்பரா இருந்தது. செம்மையா எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த விலங்கு படம் உங்களுக்கு வந்து வெப் சீரிஸ் பிடிக்கும் அப்படின்னா, இதுவும் கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா அதோடைய டைரக்டர் தான் இவரு வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, இத போறதுக்கு காரணமே வெப் சீரிஸ் இது ஒரு படமா எடுத்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கதிர் வந்து இதுல ரொம்பவே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு ராவா ரொம்ப கொஞ்சம் டானா காமிச்சுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட சூப்பரா இருந்திருக்கும். ஆனா சில சீன்கள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் மொத்தத்துல படம் வந்து ஒன் டைம் வாட்ச். ஸோ கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனல ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த படத்தோட மீட் பண்ணுங்க.